கிருஷ்ணன் ஸ்ரீ மகாதேவர் திருக்கோவிலில் இன்னைக்கு அருமையான கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. உள்ளத்தால் இதுக்காக பணி செய்த எல்லாருக்கும் வாழ்த்துக்களை புதிய உலகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க 5 நிமிஷம் தானே தந்தீங்க, 3 நிமிஷம் இல்ல. என்ன சிறப்புன்னா, இந்த டாக்டர் ஜேம்ஸ் ராஜன் ஒரு நாள் கூப்பிடுறாரு, ஜி நம்ம கோயிலை தொட்டு ஒரு ரோடு போட போகிறாங்க, நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், போலீஸ் கேட்க மாட்டேங்குது, என்ன செய்ய போறீங்க, ஒரு உதவி செய்யுங்க, என்ன போட்டாங்கன்னா நம்ம கோயில் இந்த விரிவடைய வேண்டியிருக்கு, ஒன்றும் செய்ய முடியலை. அந்த நொடி ஒரு 5 பேருக்கு நான் ஃபோன் அடிக்கேன். செல்லவனாச்சி அங்கேருந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, நிசா சோமன்ஜி இந்து முன்னணியில் உள்ளவங்களை அனுப்புகிறாங்க, இந்த தம்பி ஆனந்தில் வந்திருந்தாங்க. இந்து மகாசபா தலைவர் பாலசுப்ரமணியன்ஜி உடனே வந்துட்டாரு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகை தந்து. இது எப்படின்னா, இந்த தேர்தல் நேரத்தில் மைக்கில் பேசுவாங்க, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகை தருவார் நம்மளுடைய வேட்பாளர் அப்படின்னு. ஆனால் கூப்பிட்டா தான் தெரியும் வருவார் வர மாட்டாங்க. அந்த இடத்துல உடனே வந்து தடுத்து நிறுத்தி ஆலயத்துக்கு நான் கும்பாபிஷேகத்தை நடத்தி தருவேன் சொல்லி சொன்னது போல நடத்தி தந்த எங்களுடைய அருமை அண்ணன் பிரபா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு உள்ளத்தால் வாழ்த்துக்கள். உண்மையில் இந்த மேடையில் நிறைய தலைவர்கள் வர வேண்டியிருந்தது. பத்திரகாளி அம்மைக்கு விருப்பம், அந்த பிள்ளை அவளோட தவப்புதல் தான் வரனாங்க. நேரம் குறைவா இருக்கு, 5 நிமிஷம் தானே இருந்தாங்க, இல்ல 3 நிமிஷம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அந்த அன்னையுடைய முழு பேரும் இந்த ஆலயத்துக்காக உழைத்தவர்களுக்கு, இன்னைக்கு வந்தவர்களுக்கும், அவங்களோட குடும்ப சந்ததிகளுக்கு எல்லாருக்கும் அமையட்டும் வரட்டும். இப்போ அண்ணனுக்கு ஒரு புதிய என்னுடைய அமைப்பு சார்பாக ஒரு கோரிக்கை கடிதம் வச்சிருக்கேன். பாருங்க, அவர் நினைப்பாரு உங்களுக்கு நல்லது செய்த தப்பா போச்சடா, அடுத்தது என்ன இருக்க விட மாட்டீங்களா அண்ணா. உங்களை மாதிரி உள்ள நல்ல உள்ளங்கள் இந்த குறிஞ்சி மலர் மாதிரி எப்போவாதான் பூக்கும். ஒன்று தெரியுமா, பிரபா ராமகிருஷ்ணன் அண்ணனுக்கு இவர் வந்து ஆளுங்கட்சி சேர்ந்தவர். இவர் எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சியில் உள்ளவங்களும் இவரை பாராட்டிட்டு இருக்காங்க, புகழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் வந்த பிறகுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த ஆலயங்கள் எழுச்சி பெற்றிருக்கின்றது, ஒளிவிட்டு சுடவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட காரியத்தை இதயபூர்வமாக செய்து கொண்டிருக்கின்ற அண்ணனுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், எங்களுக்கு சுற்றுச்சுவருடன் கூடிய அந்த தெப்பக்குளத்தை சரி பண்ணி தரணும். இப்பவும் குப்பையை கொண்டு போட்டு தான் இருக்காங்க, எத்தனையோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கேஸ் வர கொடுத்தாச்சு, ஆனாலும் கேட்க மாட்டேங்காங்க. தயவு செய்து ஒருத்தவங்களுக்கு நேரம் இருந்தால் போகும்போது பார்த்துட்டு போங்க, குப்பையை திருப்பி கொட்டுறாங்க. எங்களுக்கு இந்த ஆலயத்துக்கான தெப்பக்குளம் இதை நீங்க சீர்படுத்தி தரணும், ஒரு வேண்டுகோள். சுற்றிலும் ஒரு நிறைய இடம் இருக்கு, கொஞ்சம் ஆக்கிரமிப்பு இருக்கு, அதை மாற்றி தருவாங்கன்னு நம்புறோம். அந்த இடத்துல ஒரு நந்தவனம், ஒரு பூங்கா நாங்கள் கேட்டிருக்கோம். அன்னைக்கு அங்கேருந்தே மலர்களுக்கு கொய்து நாங்கள் வந்து அந்த இடத்துல போட்டு போடணும். ஒவ்வொரு தடவை அவளுக்கு அந்த பூ போடும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு படியாக எழுந்துட்டே இருக்கிறது, சத்தியம். ஒரு பெரிய ஆசை, சின்ன ஆசைன்னு சொல்ல முடியாது. அண்ணன் நினைச்சா கண்டிப்பா நடக்கும். இந்த ஆலயத்துக்கு ஒரு ராஜகோபுரம், ஏன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மைக்கு அண்ணன் வந்து சொந்த செலவுல எத்தனை கோடின்னு சொன்னாங்க, அது மறந்துட்டு 22 கோடி ரூபாய் என்னுடைய சொந்த பணத்தில் நான் வந்து என்ன செய்வேன், ராஜகோபுரம் கட்டி தருவேன் நான் சொல்லியிருக்கேன் கன்னியாகுமரி பகவதி அன்னைக்கு. அதே அம்மா தானே இங்க பத்திரகாளியா இருக்கா, உங்க குலதெய்வம் தானே, உங்க அம்மா தானே, பால்விட்டா தானே, இவளுக்கும் ஒரு ராஜகோபுரம் அறநிலைத்துறை சார்பா எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஒரு அலங்கார வளைவு இந்த ரோட்ல போகும்போது எல்லா கோயிலுக்கும், குமார கோயிலுக்கெல்லாம் அழகா வச்சிருக்காங்க. ஒன்று வச்சா கோதீஸ்வரம் கோயில் இருக்கிறது தெரிய வரும். ஏன்னா கிட்டத்தட்ட மார்த்தாண்டத்தில் அதிகமான சொத்துள்ள ஒரு கோயில் வந்து கோதீஸ்வரம் கோயில். அது காலத்தின் ஒரு கோலத்தினால இன்னைக்கு இடையில தெரியாம இருந்து இன்னைக்கு சுடர்விட்டு பிரகாசிக்க தொடங்கிட்டு, அதுக்கு அண்ணனும் ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த கோயிலுக்கு நிறைய சொத்து இருக்குன்னா அதுல ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. நம்ம அறநிலைத்துறை சார்பாக ஏதாவது வாய்ப்பு இருந்தால் ஒரு மண்டபம் கட்டி தருது. அதாவது இங்கே நிறைய மக்கள், நம்ம மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கு, ஒரு பொருளாதார உதவியாகவும் மாறும். அந்த ஒரு உதவியை கூட அப்படி ஒரு 5 கோரிக்கைகள் நாங்கள் கேட்டிருக்கோம். கண்டிப்பா அண்ணன் நம்ம எல்லாருக்காகவும் செய்து தருவாரு. ரெண்டாவது, புலவர் கு ரவீந்திரன் ஐயா, நான் இந்த இடத்துல அவரை பதிவு பண்ணாமல் நாங்கள் இது போகிறது உசிதம் கிடையாது.
ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞர். அன்னைக்கு திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்ததை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது போல ஒரு தமிழ் கடல், தமிழ் புலமையிலும் உச்சக்கட்டம் தொட்டவர் இன்னைக்கு நமக்கு கும்பாபிஷேகத்துக்கு நேர்முக வர்ணனை செய்தார். அதை கேட்கக்கூடிய பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைச்சது. அந்த பெருமகனாருக்கு மீண்டும் இந்த அன்னையின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிபிகே செந்தில்குமார் ஐயா எங்களுக்கு 2 பேருக்கும் அன்பு, பாசம், கட்டி புரடு, உள்ளல், சண்டல். ஏன்னா பொறாமப்படக்கூடிய அளவில் உடனே பாக்கெட்ல 500 எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு கேள்வி கேட்பாரு, ஒரு கூட்டத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டுருவாரு. 100 ரூபாய் நமக்கு மேல பொறாம தான், மாற்றம் இல்லை. அண்ணனுக்கு உள்ளத்தால் வாழ்த்துக்கள். ஏன்னா அவரு தான் இங்க இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. கோதேஸ்வரம் போற்றி அனந்தகிருஷ்ணன் எவ்வளவோ வேலைகள் பண்ணாரு. ரவீந்திர கிருஷ்ணன் மன்னிச்சுக்கோ, நிறைய வேலைகள் செய்தார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்னைக்கு கலந்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஐயாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இங்க அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு 2-3 ஜீவன்கள் இருக்கு. எங்க ஆனந்திஜி, எங்க டாக்டர் ஐயா, அம்மா, இங்க என்னுடைய சகோதரிகள் நம்ம முன்னே இருக்காங்க. செல்வி அக்கா, உங்க பேர் சொல்லுங்க. பிந்துராணி, அவங்க கணவர், இவங்க எல்லாமே அயராத ஆலயத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவருடைய புகழும் விண்ணை தொடக்கூடிய அளவுக்கு வரட்டும். குழந்தைகளும் செல்வங்களும் நிறைஞ்ச வாழ்க்கை வாழட்டும் என்று எல்லாம் அல்ல ஆதிபராசக்தி அன்னை பத்திரகாளி அம்மனையும் அனந்தகிருஷ்ணனையும் இங்கே வீட்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வேண்டி இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று வந்துள்ள மக்களுக்கு